ஹலோ மை டியர் நண்பன் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட போராட்டம் அறிவித்த நாள். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களோட தலைமையில் வந்து இங்கே மெரினா பீச் பக்கத்தில் சிவானந்த சாலையில் வந்து போராட்டம் நடக்குது காலையில் 10 மணிக்கு மேலே. ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே குன்றத்தூர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சும்மா லாரியாக வண்டியாக சும்மா பசங்க வந்து இறங்கிட்டே இருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினி மாநாடு மாதிரி இருக்கு. இன்னைக்கு தெரியும் ஒரே சவுண்ட். அதுவும் இல்லாம போராட்டத்துக்கு நிறைய பேர் வந்து பல ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டே இருக்காங்க. அப்படி கிளம்பி வரவங்கள அந்தந்த ஊர் போலீஸே வந்து தடுக்கிறாங்க, பிளாக் பண்றாங்க, அந்த ஊர்ல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்அபிஷியல் நியூஸ்லாம் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பயங்கரமாக உண்மையாக வந்து கண்டிக்கிறோம். இன்னைக்கு போராட்டத்தை மட்டும் பாருங்களேன். இன்னைக்கு பார்ப்பீங்க என்னோட படைபலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச் கிட்டத்தட்ட ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி வந்து இந்த கூட்டம் வந்து இருக்க போகுது. சரி வாங்க, அதுதான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஓகே கேஸ், வாங்க போகலாம் வேற வீடியோ. சால்பாணி நிர்வாகிகள், மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே, பிரஸ் அண்ட் மீடியா ஊடக தோழர்களே, போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களே, அலைகடலான திரண்டிருக்கும் வந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக நான் அன்புடன் வரவேற்கிறேன். திரு மு க கண்டன ஆர்ப்பாட்டத்தை முழக்கமிட்டு கேட்காத காதுகளுக்கு கேட்கின்ற வகையில் முழக்கமிட்டு தொடங்கி வைப்பதற்காக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், வேண்டாம் 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 வேண்டாம், வெற்றி விளம்பரம் வேண்டாம், வெற்றி கடத்திக் கொண்டு போய் அங்க அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறையினருக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம்? இதற்கு தார்மீக பொறுப்பு அல்ல, நேரடி பொறுப்பை முதலமைச்சர் அவர்கள் தான். அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த கண்டன கூட்டம், இந்த கூட்டம் வெறும் முதலமைச்சரை எதிர்த்து சொல்லக்கூடிய கண்டனம் ஆர்ப்பாட்டமா இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஜெயராஜ் பகீஸ் அவர்களுடைய லாக்கம் பெற்ற ஒரு முறைகேடு நடந்த பொழுது கடுமையாக நீங்கள் மக்களிடம் பாதிக்கப்பட்டவரின் சார்பில் எங்களுக்கு குரல் கொடுத்து எங்க அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் மக்கள்
இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா இவங்க பேரை போடுறது பார்த்தா தமிழ்நாடு எங்க பின்னாடி தான் இருக்காங்க. நாலு வரைக்கும் எந்த கட்சிக்காரவங்க எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்ல. முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு அண்ணா விஜயனா எங்களுக்கோசம் குரல் கொடுத்து பெரிய நன்றி. எப்பவுமே மனித உரிமை காப்பாளர் சார்பில் ஆசிரியனா விஜயனா எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க. ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும். இந்த அம்மாவுடைய குழந்தை தான் 90 காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தையினுடைய தாய் இங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு. இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாச்சுங்க. குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் உரை இதோ. அஜித்குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்ல. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். இன்னும் உங்களுடைய ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ்? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்றா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அஜித்குமாருக்கு நீதி வேண்டும், அஜித்குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அனைவருக்கும் நீதி வேண்டும். வேண்டாம், வேண்டாம், வெற்றி விளம்பரம் வேண்டாம். அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். கட்சி கொடியை பார்த்து
நடத்துறதுக்கே வாகனங்களை தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிக்க வச்சு நாங்க பண்ண நடத்துது அவங்களே பண்ணிட்ட சர்க்காருக்கு கேட்கும்படி சொல்றோம். வேண்டாம் வேண்டாம் வெற்றி விளம்பரம் வேண்டாம் 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 வெற்றி விளம்பரம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் வெள்ளை அறிக்கை வேண்டும் 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 வெள்ளை அறிக்கை வேண்டும். இந்த மேடையில் இருக்கக்கூடியவங்க தனியால் இல்ல, அதுதான் தளபதி மேல வச்சிருக்க நீங்க பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக நீங்க வந்திருக்கிறீங்க. அதுபடி நடந்துக்குங்க.